அதிமுக செல்வாக்கு நிறைந்த சில தொகுதிகளை பாஜகவுக்கு விட்டுக் கொடுக்கும் நிலை வந்தால் கட்சி நிர்வாகிகள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதால் அரசியல் கட்சிகள் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பங்கேற்க ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகம் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தேர்தல் நேரம் இது. தேர்தல் நேரம்னா இன்னும் கிட்டத்தட்ட 2 பிப்ரவரியில் எப்படியும் இறுதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன். அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு தேர்தல் பணி ஏற்கனவே எல்லாம் ஒரு அனுபவப்பட்டவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், களத்திலே எதிரிகளை பந்தாடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள். இதனிடையே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் மீது அதிருப்தி தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். எஸ்ஐஆர் பணிகளில் அதிமுகவினர் முறையாக பணியாற்றவில்லை என்றும் மாவட்ட செயலாளர்கள் சரியாக கையாளவில்லை எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டணி தொடர்பாக சில கட்சிகளுடன் பேசி வருவதாக கூறிய பழனிசாமி அதனை தான் பார்த்துக் கொள்வதாகவும் மாவட்ட செயலாளர்கள் தொகுதியில் கவனம் செலுத்தினால் போதுமானது என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தொகுதி பங்கீட்டில் அதிமுகவிற்கு சாதகமான சில தொகுதிகளை பாஜகவிற்கு வழங்க வாய்ப்புள்ளதாகவும் அதனை மாவட்ட செயலாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பழனிசாமி பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் தொகுதி பறிபோகுமா என அதிமுக நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.